ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் ஒன் வேர்ல்டு மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த நிறுவனம் இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் வாரணாசிங்கிற இடத்துல கடந்த 3 வருஷமாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பிஸ்னஸ் ஆல்ரெடி ஜென்ரேஷன் பிளான் ஓடிட்டுருக்கு. இப்போ புதுசாக பைனரி பிளான் லான்ச் பண்ண இருக்காங்க. இப்போ ப்ரீ லான்ச் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனியோட மிஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். இது ஒரு எம்சிஏ ரெஜிஸ்டர்டு கம்பெனி. கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் பிரகாரம் அவங்களோட தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்னா, சர்வீஸ் செக்டரில் இன்றைக்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் என்னென்ன பண்ணுறாங்களோ இது எல்லாமே அடுத்த 3-4 வருஷத்தில் இவங்களுக்கும் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதுக்கான சின்ன சின்ன வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கான கஸ்டமர் பேஸும் நமக்கு ஒன்றும் ரெடி ஆகலை. ஸோ அதுக்கான விஷயத்தை செய்கிறாங்க. கூடவே இன்றைக்கி வருமான வாய்ப்பை தேடி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த பிளானை கொண்டு வந்திருக்காங்க. லீகலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ யாருக்குமே ஒரு கனவு இருக்கும். ஸோ அந்த கனவு உங்களுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நல்ல பேங்க் பேலன்ஸ், நல்ல ஒரு கார் வாங்கணும், லக்ஸரி வீடு இருக்கணும், ஃபாரின் டூர் போகணும்னு சொல்லி இந்த மாதிரி கனவெல்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ கூடவே இந்த கம்பெனி 6 வகையான வருமானத்தை கொடுக்குறாங்க. அன்லிமிட்டெட் ஸ்பான்சர் இன்கம், மேட்சிங் இன்கம், சிங்கிள் லெக் இன்கம், செல்ஃப் ரீசார்ஜ்க்கும் ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. இதை தவிர டெய்லி வருமானம் கொடுக்குறாங்க, ரிவார்டும் கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு முறை சர்வீஸ் ப்ரைம் பேக்கேஜுங்கிற ஒரு பேக்கேஜை வாங்கி நம்ம ப்ரைம் மெம்பராக மாறிட்டோம்னா 1500 பேக்கேஜ் கொடுக்குறோம். கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய 18% 270 கொடுக்குறோம். டோட்டல் 1770 கொடுக்கறது மூலமாக நமக்கு 2000 கேஷ்பேக் கொடுத்துட்றாங்க ரெடீம் பாயிண்ட்டாக. இந்த ரெடீம் பாயிண்ட்டை நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போதும் யூஸ் பண்ணலாம், நமக்கு கீழே ஐடி ஆக்டிவேஷன் பண்ணும்போதும் யூஸ் பண்ணலாங்கிறது மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ். ஏன்னா பணத்தை இன்றைக்கி நம்ம அமேசானில் ப்ரைம் மெம்பர்ஷிப்னு கொடுக்குறோம். அவங்க நமக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க, சர்வீஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. வருஷம் கொடுக்கணும். ஸோ இந்த கம்பேரிசன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ரீசார்ஜில் 4% கிடைக்கும்னு சொல்கிறோம். அதுக்கு இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 500 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 4%னா 20 உங்களுக்கே கேஷ்பேக்காக வரும். இதை தவிர ஃப்யூச்சரில் டிடிஹெச் பல சர்வீசஸ்லாம் கொண்டு வராங்க. இதெல்லாம் வரும்போது நமக்கு எத்தனை பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத நீங்கள் போக போக புரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே இந்த நல்ல வாய்ப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அன்லிமிட்டெட் ஸ்பான்சர் இன்கம்னு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டைரக்ட்டுக்கு 100, செகண்ட் டைரக்ட்டுக்கு 100, அதுக்கு மேலே எத்தனை பேருக்கு நீங்கள் டைரெக்டாக கொண்டு வந்தாலும் 500 கிடைக்கும்னா இன்றைக்கி 15,000 சம்பளம் வாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்போ தினந்தோறும் ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தா மாதம் 15,000 வரும். இதை தவிர இந்த கம்பெனியில் ஒரு மேட்சிங் இன்கம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த டிசைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக 2 பேருக்கு தான் அறிமுகப்படுத்த முடியும். அதுக்கு மேலே அறிமுகப்படுத்துகிற மெம்பர்ஸ் ஒன்று உங்களுடைய லெஃப்ட் சைடில் இல்லைனா ரைட் சைடில் போய் உட்காருவாங்க. அது எல்லாமே நீங்கள் சிஸ்டமில் மீட்டிங்கில் உட்காரும்போது தெரியும். நீங்கள் உள்ளே இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வெறும் பிளானை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஜோடிக்கு 200 கொடுக்குறேன்றாங்க. ஒரு நாளைக்கு 100 ஜோடி 20,000 சம்பாதிக்கலாங்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். இதில் எந்த முதலீடும் கிடையாது, பொருளை வாங்கி விற்க வேண்டிய வேலை கிடையாது. கூடவே இந்தியாவில் முதல் முறையாக சிங்கிள் லெக் இன்கம்னு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய விஷயம். ஸோ உங்கள் டீமில் தினந்தோறும் எங்கே ஐடி விழுந்தாலும் 3 கிடைக்கும். அது நீங்கள் தான் போடணும்னு கிடையாது. உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஸ்பான்சர் பண்ணாலும் சரி, உங்கள் கீழே இருக்கிறவங்க ஸ்பான்சர் பண்ணாலும் சரி, உங்கள் டீமில் ஒரு நாளைக்கு எத்தனை ஐடி விழுந்தாலும் 100 ஐடியிலேருந்து 300 அதுக்கு ஒரு கேப்பிங் வச்சுருக்குறாங்க. ஒருத்தர் உள்ளே வராரு, ப்ரைம் மெம்பர் ஆகிறாரு, அவருக்கு 20,000 இந்த சக்ஸஸ் மீங்கிற இந்த பேனரை ப்ரமோட் பண்ணுறதுக்காக 100% கிடைக்குங்கிறத நம்ம ஒரு உறுதியோடு சொல்ல முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ யார் உள்ளே வந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் க்ளீனாக சொல்லலாம். நீங்கள் ஒரு பணத்தை உங்கள் வீட்டில் 2,000 வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து இங்கே ஒரு 1,700 ப்ரைம் மெம்பராக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 20,000 ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே தினந்தோறும் ஜூம் மீட்டிங் நடக்குது, தெரிஞ்சுக்கலாம். கூடவே டெய்லி இன்கம்னு சொல்லி ஒரு வருமானத்தை கொடுக்குறாங்க. அந்த வருமானம் உங்கள் டீமில் எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்களோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 500 கிடைக்கும். அதில் 4ஆவதாக ஒரு மெம்பரை நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்கன்னா 500 கிடைக்கும். அந்த 500 தான் உங்களுக்கு இங்கே அப்கிரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக டெய்லி இன்கம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் பல பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு டைரக்ட்டுக்கு 100, செகண்ட் டைரக்ட்டுக்கு 100, 3ஆவது டைரக்ட்டுக்கு 500, 4ஆவது டைரக்ட்டுக்கு 500. இந்த 4ஆவது டைரக்ட்டுக்கான 500 இந்த டெய்லி இன்கமில் இருக்கிறவங்க ஐடி ஆக்டிவேஷனுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் கீழே யாரெல்லாம் உங்களுடைய டைரக்ட் மெம்பராக இருக்கலாம், இல்லை அதுக்கு கீழே இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். 10 லெவலில் உங்களுக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு தெரியாது. ஒருத்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு ₹1 50 நாளைக்கு வரும்போது ஒரு நாளைக்கு 1,22,00,000 சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத அந்த சார்ட்டை பார்த்து அழகாக புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை 5 நபர்கள் இருந்தால் தினமும் ₹5, அப்போ 50 நாளைக்கு ₹250 100% வரும்.
இதே மாதிரி உங்கள் டீமில் 5000 பேர் இருந்தாங்கன்னா டெய்லி வருமானம் 5000 ரூபா, மாதம் 1,50,000 ரூபா வரப்போகுது. அப்போ உங்கள் டீம் வளர வளர எத்தனை வருமானம் வரும்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ கூடவே கம்பெனி என்ன செய்கிறாங்க, 100 ஜோடி நீங்கள், அதாவது லெஃப்ட்டில் 100 ரைட்டில் 100 நீங்கள் பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 10 பேருக்கு வாய்ப்பு சொல்லியிருப்பீங்க, அந்த 10 பேர் ஆளுக்கு 10 பேர் கொடுத்தா 100 வந்துட போகுது. ஸோ இந்த மாதிரி வளரும்போது அதுக்கு 100 ஜோடிக்கு ஒரு மொபைல், 500 ஜோடி, அதுக்கப்புறம் முதல்ல மொபைல் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 500 ஜோடி வரும்போது லேப்டாப், அதே மாதிரி லேப்டாப் வாங்கியாச்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 1000 ஜோடி. இது இப்படி நீங்கள் இதுக்காக ஒர்க் பண்ண போகிறதில்ல, இது தானே நடக்கக்கூடிய விஷயம். எப்பெல்லாம் நீங்கள் உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்களோ நீங்கள் இதில் அத்தனை ரிவார்டும் எடுக்கலாம். ஸோ லக்ஸரி கார் வரைக்கும். இதை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். ஒரு மொபைலில் 3 ஐடி போடலாம். விட்ரால் 400 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். தினமும் 10லேருந்து 4 மணி வரைக்கும் விட்ரால் டைம் இருக்குது. அதே மாதிரி விட்ரால் கொடுத்ததுக்கப்புறம் 24 மணி நேரத்தில் வந்துடும். ஸோ நம்ம ஐடி போடும்போது பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பேர் இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் போடணும். ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் 3 ஐடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விட்ரால் கொடுக்கும்போது உங்களுக்கு 10% அட்மின் சார்ஜ் டிடெக்ட் ஆகி தான் உங்கள் வேலெட்டுக்கே வரும். அதிலிருந்து நீங்கள் விட்ரால் கொடுக்கும்போது இன்னொரு 5% டிடிஎஸ்க்காக பிடிப்பாங்க. ஒருவேளை நீங்கள் விட்ரால் கொடுக்கல, டைரெக்டாக ஃபண்ட் வேலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி P2P உங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5% டிடிஎஸும் டிடெக்ட் ஆகாது. கூடவே ரீசார்ஜுக்காகவோ இல்லை ஃபண்டு வேலெட்டுக்கோ மினிமம் 200 ரூபா இருந்த ஒருத்தர் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக மிக அருமையான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி நீங்கள் ஐடி டாப் அப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் கீழே இருக்கிறவங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த வருமானம் வரும். அதனால் யாருமே ஃப்ரீ மெம்பராக உட்கார வேண்டாம். உள்ளே வந்த உடனே உங்கள் ஐடியை ஆக்டிவேட் பண்ணி உங்கள் டீம்லேருந்து டெய்லி வரக்கூடிய வருமானம் பல ஆயிரங்களை முதல்ல சம்பாதிங்க. அதுக்கப்புறம் லட்சத்தை பற்றி நம்ம பேசுவோம். அதே மாதிரி எந்த இன்கமும் லேப்ஸ் ஆகாது. யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் வராரு, உள்ள ஐடி போடுறாரு, அவருக்கு 20,000 ரூபா கண்டிப்பாக கிடைக்க போகுதுன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு தெரிஞ்ச 100 பேருக்கு சொல்லுவாரா இல்லையா? இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம். இதை தவிர உங்களுக்கு லெஃப்ட் ரைட் இன்கம் இருக்குது, டைரக்ட் இன்கம் இருக்குது, சிங்கிள் லெக் இன்கம் இருக்குது, எல்லா இன்கம் இருக்குது. ரிவார்டு அள்ளி தராங்க. ஸோ இந்த வாய்ப்பு இந்தியாவில் முதல் முறையாக கொண்டு வந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. பைனரி பிளான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பைனரி பிளானில் ஒரு சிங்கிள் லெக் இன்கம் 20,000 ரூபா ஒரு ஐடிக்கு தரக்கூடிய விஷயமும், டெய்லி சேலரி இன்கமாக ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தா உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. நாம் தான். அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, குறைஞ்சபட்சம் இந்த வாய்ப்பை 2 நபர்களுக்கு கொடுத்துருந்தா விட்ரால் எடுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி இல்லைங்களா? பண்ணுவோம். அதே மாதிரி 4th டைரக்ட் வரக்கூடிய 500 ரூபா சேலரி இன்கம்க்கு ஐடி அப்கிரேட் ஆகிடும். ஸோ பாக்கி எல்லாம் கம்பெனிக்கிட்ட ஆல் ரைட்ஸ் ரிசர்வ் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் என்ன சேஞ்சஸ் வருது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச 1000 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.